Hi friends, welcome to Chennai food. வீட்ல 1/2 லிட்டர் பால் இருந்தா போறோங்க. நம்ம வீட்லயே நம்ம பனீரை செஞ்சு அதையே பனீர் பட்டர் மசாலாவா செஞ்சு சாப்பிடும் பொழுது அவ்வளவு அருமையா இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். நம்ம கடையில போயிட்டு பனீரை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாம். நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாங்க. அந்த பனீர் பட்டர் மசாலாவை ரொம்ப சுலபமா எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அருமையான டேஸ்டியான பனீர் பட்டர் மசாலா தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் ஒரு கடாய் தான் வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகட்டும். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நான் 2 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கிறேங்க. ஓரளவுக்கு இப்போ வெங்காயம் வதங்கியிருக்குது. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்து விட்டுக்கலாம். நான் 6 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். 3 வெங்காயம் சேர்த்துருக்கோம் மீடியம் சைஸில், அதனால் 6 தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தக்காளியும் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. தக்காளி 2 நிமிஷமாக நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தால் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நீங்கள் தோல் சீவிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு விழுது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 10 போல் முந்திரி பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் முழுசாக, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தா நல்லாவே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வோட தீயை குறைச்சி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரணும். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். வெங்காயம் தக்காளிலாம் பாருங்கள் நல்லாவே இப்போ வெந்திருக்குது. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் மூடி போட்டு விட்டோம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா 2 பரட்டி விட்டுடுங்க. விட்டுட்டு நல்லா ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும் ஆறுறதுக்கு. சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது. வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா சுத்தமாக சூடு ஆறிடுச்சுங்க. துளி கூட சூடு இல்லை. இந்த அளவுக்கு ஆற விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளியை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. இதில் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே நம்ம அரைக்கலாம். அப்படி தேவைன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்தேன். நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பனீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பனீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பனீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகட்டும். பட்டர் இப்போ நல்லா உருகிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் பொரியட்டும், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். நம்ம சேர்த்து விட்ட மசாலா ஐட்டம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா அதை இதில் சேர்த்துக்கலாம். ஜாரில் மசாலா ஓட்டிகிட்டு இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுடுங்க. அரைச்ச மசாலா சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் அப்படியே கலந்து விட்டுடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம மற்ற மசாலா எல்லாமே சேர்த்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். காரத்துக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது காரம் குறைவாக இருக்கும், நல்ல கலர் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் பொழுது கொஞ்சமாக நம்ம சால்ட் சேர்த்துருந்தோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மெதுவாக அப்படியே கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் சேருங்க, இல்லைனா அப்படியே வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது கிரேவி. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தப்பல நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ ரொம்ப திக்காக தான் இருக்குது. இன்னும் கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்பவே திக்காகிடும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஒரு 50 ml வரைக்கும் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரண்டியை வெளியே எடுத்துடலாம். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆகணும். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ மசாலா பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு.
நமக்கு பன்னீர் பட்டர் மசாலாக்கான கிரேவி நல்லா ரெடி ஆயிருக்கு. அதில் இருக்கக்கூடிய பட்டர்லாம் கூட தெளிஞ்சு வெளியே வந்திருக்குது. நம்ம பன்னீர் சேர்த்து விட்டுடலாம். இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ணது. உங்களுக்கு பன்னீர் வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்க. நான் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இதை நான் சின்ன சின்ன ஸ்கியூபாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணலாம். இந்த சைஸ் போட்டால் உப்பு காரணம் நல்லா ஏறி டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பன்னீரை நான் அதில் சேர்த்துடுறேன். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிராம் அளவுக்கு இருக்குது. பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விடக்கூடாது. லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்தாலே போகிறோம். இல்லைனா பன்னீர் பீசஸ்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா காய்ந்த வெந்தயக்கீரை தான். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே கை வச்சு கசக்கிட்டு சேர்த்து விட்டுடலாம். இது சேர்க்கும் பொழுது ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. கடைசியாக இதில் சேர்க்குறதுக்காக நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கோம். அதனால் நல்லாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு லைட்டாக மறுபடியும் ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலா நானுக்கு வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளவு அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். இனிமேல் நம்ம அப்படி போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதிக விலை கொடுத்து அங்கே வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டில் ரொம்ப குறைஞ்ச செலவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஆரோக்கியமாக இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சூப்பரான சைட் டிஷ். இது எல்லா டிஃபனுக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். இது நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலேயே குறைஞ்ச செலவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.